ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு மேலே ஸ்டோரி ஒரு மாதிரி வித்தியாசமாக போரிங்காகவும் எமோஷனலாக ரொமான்ஸாக காமெடியாக ஒரு மாதிரி கொண்டு போனாலும் லாஸ்ட் எபிசோட்டை வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா விஜய் காவேரி 2 பேத்துக்குள்ளார இருக்க அந்த மறைமுகமான காதல் பார்த்து ரொம்ப ரசிக்கும்படியாக தான் இருந்துச்சு. விஜய் வந்து காவேரியை நல்லா சீண்டி பார்த்து அதில் அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு. காவேரியும் அவங்களோட அந்த எக்ஸ்ட்ரீமான லவ்வை வந்து ஒரு மாதிரி கோபமாக வெளியில் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்குற நமக்கு ரொம்பவுமே க்யூட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா அவங்க 2 பேத்துக்குள்ளார அவ்வளோ பெரிய ஒரு புரிதல் இருக்குது. ஆனாலும் பார்த்தா அந்த குட்டி குட்டியாக இருக்க இந்த டாம் அண்ட் ஜெர்ரி சண்டை ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதான் ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்படியே போனால் ஸ்டோரி நல்லா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்க வாய்ப்பே இல்லை. என்னன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இது எப்பயாவது ஒரு தடவை இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இதுவே 2 வாரத்துக்கு மேலே கொண்டு போகிறாங்க அப்படின்னா அது போரிங்காக தான் இருக்கும். சரி, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். இன்றைக்கி சாட்டர்டே அப்படிங்கும்போது ஒரு கெஸ்ஸிங் ப்ரோமோ தான் நம்ம பேச முடியும். அதனால் யாரும் எதுவும் கோச்சிக்காதீங்க. அடுத்த ஸ்டோரி அவங்க எப்படி வேணால் கொண்டு போகலாம். அடுத்து வர ஸ்டோரியை ப்ரோமோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரோமோ வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் எந்த ஒரு அப்டேட்டும் நமக்கு இது வரைக்கும் பெருசாக கொடுக்கல. ஆனால் வந்து டைரக்டர் அவங்க வந்து என்ன பிரவீன் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரிலாம் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு. அதை வச்சு பார்க்கும்போது ஏதாவது நமக்கு சுவாரஸ்யம் நிறையா காத்துக்கிட்டு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ லாஸ்ட் எபிசோடில் காட்டின அந்த ப்ரோமோவில் வச்சு பார்க்கும்போது காவேரி ஆஃபீஸ்க்குள்ளார அப்புறம் தான் வராரு. அதாவது வக்கீல்லாம் இருக்கும்போது தான் அதுக்கப்புறம் அந்த ஸ்டாஃப் கூட்டிகிட்டு வராங்க. வரும்போது அந்த டிவைஸில் வந்து சைன் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது காவேரி ரொம்பவுமே ரியாக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை விஜய் பார்த்து வழக்கம் போல் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் இதுக்கப்புறமும் இந்த ஒரு மூமெண்ட்டை சஸ்பென்ஸாக கொண்டு போனால் நமக்கே போரிங் ஆகிடும் இல்லையா? அதனால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை ஓப்பனாக சொல்லிட போகிறாங்க. அதை கேட்டு காவேரி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அல்லது வேறு எப்படியாவது ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரி, அடுத்து என்ன கதை நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா வழக்கம் போல் வேறு வழியே இல்லை. அந்த மென்டல் குரூப்பை வச்சு தான் ஏதாவது கதையை கொஞ்சம் ஓட்டி ஆகணும். இப்போ அவங்க வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வெண்ணிலாவுக்கு விக்ஸ் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியோ, அப்படி இல்லாட்டி வெண்ணிலாவுக்கு ஏதாவது ஆபத்து வர மாதிரி விஷயத்த ரோகிணியே ஏதாவது செஞ்சுட்டு அதை வந்து காவேரி மேலே பழி போடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரிலாம் சீரியல் மெத்தடில் ஒரு சில வில்லத்தனம் வந்தால் தான் ஸ்டோரியை மூவ் பண்ணி ஆகணும். ஆக மொத்தத்தில் இந்த ஒரு பிரச்சனைக்கு வந்து ஒரு எண்டு கார்டு போட்டுருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்து வந்து வெண்ணிலா இவங்களெல்லாம் வச்சு தான் ஸ்டோரியை மூவ் பண்ணுவாங்க. அதாவது எமோஷனல் மூமெண்ட் இருக்கும். ஆனால் எப்படியோ காவேரி விஜய் பிரிக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குது, எப்படி ப்ரோமோ வருதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.